ஹாய் ஹலோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கான ஃப்ரீ டெஸ்ட்டு 3ல் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ குரூப் டூ 2024 வந்து நடந்த தமிழ் தகுதி தேர்விலிருந்து ஒரு 50 வினாக்கள் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இன்றைக்கான 50 கொஷின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். இந்த 50 கொஷின்ஸ்க்கு எத்தனை கொஷின்ஸ் உங்களால் கரெக்டாக ஆன்சர்ஸ் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கான கேள்வி லாஸ்ட்டில் இருக்குது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ டெய்லி வந்து நம்ம 50 கொஷின்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நியூ சிலபஸ் வைஸ் தமிழ் ஜிஎஸ் ரெண்டுக்குமே வந்து பிடிஎஃப் நோட்ஸ் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா? பிடிஎஃப் நோட்ஸ் வந்து ரொம்ப கம்மியான ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம். ஸோ வேணுங்கிறவங்க கலெக்ட் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயிலாக நான் கொடுத்துருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ லாஸ்ட் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பேட்ச் ஒன்று வந்து நம்ம இப்போ நியூவாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். 1 வீக் வந்து டைம் இருக்குது. ஜாயின் பண்ணுறவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா March 31. சரிங்களா? ஸோ March 31 வரைக்கும் டைம் இருக்குது. ஸோ ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே வந்து ஃப்ரீயாக நம்ம கொடுத்துருவோம். ப்ரிப்பேர் பண்ண வச்சு அப்படியே நம்ம டெஸ்ட் ரைட் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ வெறும் 3 months தான் இருக்குது. திஸ் இஸ் அவர் லாஸ்ட் டெஸ்ட் பேட்ச். ஸோ யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து பாருங்கள். பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை காண்க. சரிங்களா? பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல். பொக்கிஷம். பொக்கிஷம்னா என்னப்பா வரும்? பொக்கிஷம்னா என்ன? செல்வம். சாஸ்தி. சாஸ்தி மிகுதி. விஸ்தாரம். விஸ்தாரம் பெரும் பரப்பு. சிங்காரம் அப்படின்னா அழகு. சரிங்களா? ஸோ அதான் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள், ஆங்கில மொழிக்கு இணையான தமிழ் சொற்கள், பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு. ஸோ இதெல்லாமே நம்ம நியூ சிலபஸ் வைஸ் இருக்குது. டாபிக் எல்லாமே. ஸோ அதனால் இதெல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸாம் டைமில் உங்களுக்கு எந்த ஒரு டென்ஷன் இல்லாமல் ஃப்ரீயாக இருக்குது. ஏன்னா இப்போ சிலபஸ் மாற்றினதுக்கப்புறம் ஃபஸ்ட் டைம்ஸ் நம்ம எக்ஸாம் எழுத போகிறோம். சரிங்களா? ஸோ அதனால் எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அதுவே ஒரு பதட்டமாக இருக்கலாம். அதனால் இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் நீங்கள் டெஸ்ட் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன வரும்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 2, 3, 4, 1 தான் சரி. ரெண்டாவது கேள்வி வந்து பாருங்கள். விடை வகைகள். விடை வகைகள். கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என மறுத்து கூற எவ்வகை விடை? ஸோ ஃபஸ்ட் வந்து விடை வகைகளில் மொத்தம் எத்தனை இருக்குது நம்மளுக்கு தெரியும். விடை வந்து மொத்தம் 8 வகைப்படும். சரிங்களா? விடை வந்து மொத்தம் 8 வகைப்படும். ஸோ என்னென்ன விடை இருக்குது? நேர் விடை, அதே மாதிரி சுட்டு, மறை விடை, ஏவல் விடை, வினா எதிர் வினாதல், உற்றது உரைத்தல், உருவது கூறல், இனமொழின்னு சொல்லிட்டு ஸோ மொத்தம் 8 வகையான விடைகள் இருக்குது. ஸோ விடை வகைகள் வந்து மொத்தம் எத்தனை இருக்குது? 8 வகைகள் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கொடுத்துருக்கிற கேள்விக்கு என்ன மாதிரியான விடை வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? கடைக்கு போகிறையா அப்படின்னு நான் கேள்வி கேட்குறேன். கடைக்கு போவாயா அப்படின்னு நான் கேட்கும்போது நான் போக மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரிங்களா? ஸோ அப்போ நம்ம எதிர்மறையாக சொல்கிறது. சரிங்களா? ஸோ அப்போ எதிர்மறையாக நம்ம சொல்லும்போது ஸோ அப்போ என்ன வரும்? மறை விடை வரும். சரிங்களா? மறை விடை. நம்ம கடைக்கு போவாயா அப்படின்னு கேட்கும்போது போக மாட்டேன் அப்படின்னு எதுக்கு ஆப்போசிட்டாக பேசுகிறது வந்து மறை விடை. அடுத்து வந்து பாருங்கள். அடுத்தது விடை வகை தான். வினாவிற்கு விடையாக இனமான மற்றொன்றை விடையாக கூறல். வினாவிற்கு விடையாக இனமான மற்றொன்றை விடையாக கூறல் வந்து என்னது? ஸோ அதாவது வந்து கேள்விக்கு சரியான பதில் தான், ஆனால் அதுக்கு இணையான பதிலை நம்ம இன்னொன்று சொல்கிறோம். சரிங்களா? ஸோ அதை என்ன சொல்லியிருக்காங்கன்னா வினாவுக்கு விடையாக இனமான மற்றொன்றை வந்து சொல்கிற விடை வந்து என்ன விடைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் இனமொழி விடை. விடை மாதிரியே தான் இருக்கும். சரிங்களா? அதுக்கு இனமான இன்னொரு விடை வர்றது வந்து இனமொழி விடை. இதெல்லாம் டெஃபினிஷன்ஸ். சரிங்களா? ஸோ அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. 4வது கேள்வி வந்து பாருங்கள். பொருத்தமானதை காண்க. பொருத்தமானதை தேர்வு செய்க. ஸோ கலை சொற்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜேர்னலிசத்துக்கு இணையான தமிழ் சொல் என்ன வரும்? ஸோ நம்ம 6th-லேருந்து 12th வரைக்கும் இருக்கிற கலை சொற்கள், ஆங்கில சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் எல்லாமே கண்டிப்பாக படித்தே ஆகணும். ஸோ இன்கேஸ் வந்து புக்கில் கலெக்ட் பண்ணி படிக்க முடியலன்னா பிடிஎஃபாக கூட நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். பிடிஎஃபோட ஃபுல் டீட்டெயில் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயிலாம் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப்பில் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி ஒரு சாம்பிள் பார்த்துட்டும் கூட நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஜேர்னலிசம்னா என்னப்பா வரும்? இதழியல். ஆப்ஷன் சி இதழியல். 5வது கேள்வி. பொருத்தமானதை தேர்ந்தெடு. மீடியா. மீடியாக்கான இணையான தமிழ் சொல் என்ன? ஊடகம். ஆப்ஷன் ஏ ஊடகம். 6வது கேள்வி வந்து பாருங்கள். உவமை தொடர்களை உணர்த்தும் பொருள்களை பொருத்துக. ஸோ பாருங்கள், படித்து பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள். பார்க்கலாமா?
ஸோ ஃபஸ்ட் ஒன், குன்றிலிட்ட விளக்கு போல. குன்றிலிட்ட விளக்கு போல பரவிய புகழ், வேலியை பயிரை மேய்ந்தது போல. வேலியை வரும் சரிங்களா, வேலியில் இருக்கிற பயிரை மேய்ந்தது போல. ஆன்சர் கடமை தவறுதல். உடலும் உயிரும் போல. உடலும் உயிரும் போல. ஆன்சர் மனமுன்றிய துணை. கிணற்று தவளை போல. கிணற்று தவளை போல அறியாமை. ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி. 3 1 4 2 தான் சரி. அடுத்து பார்க்கலாங்களா? 7வது கேள்வி பாருங்கள், எவ்வகை வாக்கியம் என காண்க. ஸோ இது எல்லாமே நம்ம நியூ சிலபஸில் இருக்கிற டாபிக் வைஸ் தான் கொஷின்ஸ் இருக்குது. தன்வினை, பிறவினை, செய்வினை, செயப்பாட்டு வினை. ஸோ இந்த 4மே கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சிருக்கணும். எவ்வகை வாக்கியம் என காண்க, தன்வினை தொடரை காண்க. சரிங்களா? ஸோ இதில் தன்வினை தொடரில் என்னப்பா ஒரு ஆன்சர்? அகமது நேற்று வந்தான். அகமது நேற்று வந்தான். ஸோ இது தன்வினை சரிதான். அப்பா நேற்று வருவித்தார். ஸோ தப்பு. பூக்களை பறிக்காதீர், இதுவும் வராது. எவ்வளவு உயரமான மரம். ஸோ இதெல்லாமே உணர்ச்சி தொடரில் வர்றது. சரிங்களா? ஸோ அப்போ தன்வினையில் இது வரும், அகமது நேற்று வந்தான். ஸோ ஆன்சர் என்னப்பா? ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் சரி. 8வது கேள்வி பாருங்கள், சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் படித்து பார்த்து ஆன்சர் பண்ணணும். மனிதன் உலகில் இல்லாத பறவை வாழ முடியாது. ஸோ தவறு. பறவை இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது. இது சரியாக இருக்குது. உலகில் மனிதன் பறவை இல்லாத வாழ முடியும். தவறு. வாழ முடியாது மனிதன் பறவை இல்லாத உலகில். ஸோ இதுவுமே தவறு. அப்போ இது சரியாக இருக்குது. பறவை இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது. ஆன்சர் ஆப்ஷன் பி தான் சரி. 9வது கேள்வி பாருங்கள், இதுவும் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. 4 ஆப்ஷன்ஸுமே படித்து பார்த்து ஆன்சர்ஸ் பண்ணுங்கள். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி தான் சரி. குரலின் பத்தில் திளைக்காத தமிழன் உண்டா. ஆப்ஷன் பி தான் சரி. 10வது கேள்வி பாருங்கள், அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான டாப்பிக்கு. அகர வரிசை கண்டிப்பாக ஒரு 3 to 4 கொஷின்ஸ் வரும். சரிங்களா? இதான். ஆனால் இருந்தாலும் நம்ம சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இதில் பாருங்கள், ஸோ ஆளை தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோமா. ஸோ இங்கேயும் ஆளை ஸ்டார்ட் ஆகிருக்கு, இங்கேயும் ஆளை தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. சரிங்களா? ஸோ பாருங்கள், ஸோ இதில் சரியான ஆன்சர் என்ன வரும்? ஆன்சர் ஆப்ஷன் சி தான் சரி. அழகு, அழகு, அப்புறம் தான் மெய்யல் அன்பு, ஆக்கம், ஆற்றல். சரிங்களா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி தான் சரி. 16வது கேள்வி பாருங்கள், வேர்ச்சொல்லை தேர்வு செய்க. கீழ்கண்டவற்றுள் சரியான வேர்ச்சொல் இணையை காண்க. ஸோ அதாவது வேர்ச்சொல்லும் வினை முற்றும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இதில் எது சரியாக பொருந்தி இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொஷினை கரெக்டாக படிங்க. சரியான இணையா இல்லை தவறான இணை கேட்டிருக்காங்களான்னு பாருங்கள். சரிங்களா? ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்க? தவறானது கிடையாது, சரியான வேர்ச்சொல் இணை கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதில் வேர்ச்சொல் இணை சரியாக எது இருக்குது? ஆன்சர் ஆப்ஷன் பி தான் சரி. கான், கண்டேன். ஸோ இதான் சரியாக இருக்குது. சென்று, கேட்டு, பையன், இதெல்லாம் வேர்ச்சொல் கிடையாது. சரிங்களா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி தான் சரி. 12வது கேள்வி, வேர்ச்சொல்லை தேர்வு செய்த. இதுலேயும் சரியான இணை எதுன்னு தான் கேட்டிருக்காங்க. வேர்ச்சொல் வினை முற்று கொடுத்துட்டு. ஸோ இதில் சரியான இணை எதுப்பா? ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நட, நடக்கிறது. நட, நடக்கிறது. சரியான வினை முற்று தான். உண்டா, உண்கிறேன். பேசி, போன. ஸோ இதெல்லாம் வராது. ஸோ இது சரியாக இருக்குது. ஆப்ஷன் ஏ தான் சரியாக இருக்குது. அடுத்த கேள்வி பாருங்கள், 13வது கேள்வி. ஸோ இது கொஞ்சம் நம்ம ட்விஸ்ட்டாக கொடுத்துருக்கோம். அதாவது கண்டினியூவாக கொஷின் வரும்போது நம்ம டக்குன்னு கரெக்டாக போட்டுருவோம். ஆனால் இங்கே பாருங்கள், தவறான வேர்ச்சொல் இணையை காண்க. அதான் கொஷினை கரெக்டாக படித்து பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள். வேர்ச்சொல் வினை முற்று தான் கொடுத்துருக்காங்க. இதில் தவறாக எது கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி. வா, வருக சரிதான். தீர்த்தோன், உரை, உரைத்தது. ஸோ இதெல்லாமே வேர்ச்சொல் தான். வீழ்ந்த அப்படிங்கிறது வேர்ச்சொல் கிடையாது. சரிங்களா? ஸோ இப்போ தவறான இணை எது? ஆப்ஷன் சி தான். அடுத்து பாருங்கள், 14வது கேள்வி, ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் காண்க. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் சரியான இணை எது?
இந்த 4ல் 1 மட்டும்தான் சரியாக இருக்குது. அந்த சரியான இணை எதுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, பார்க்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டு ட்ரஸ்ட்டுனா என்ன வரும்? ட்ரஸ்ட் அப்படிங்கும்போது என்ன வரும்? அறக்கட்டளை வரும். ட்ரஸ்ட்னா என்ன? அறக்கட்டளை வரும். வாலண்டியர் தன்னார்வலர் சரியாக கொடுத்துருக்காங்க. சோசியல் ஒர்க்கர் சமூக பணியாளர். ஸ்கவுட் அண்ட் கைட்ஸ் அப்படிங்கிறது வந்து சாரண சாரணியர். சரிங்களா, ஸோ அப்போ எது வந்து சரியாக கொடுத்துருக்காங்க? ஆப்ஷன் பி தான் வந்து வாலண்டியர் தான் வந்து சரியாக கொடுத்துருக்காங்க. வாலண்டியர்னா என்ன? தன்னார்வலர் தான் சரி. சரிங்களா, ட்ரஸ்ட்னா என்ன? அறக்கட்டளை வரும். அதே மாதிரி சோசியல் ஒர்க்னா சமூக பணியாளர் வரும். ஸ்கவுட்னா சாரண சாரணியர் வரும். அதாவது வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க எல்லாமே. சரிங்களா, அடுத்து வந்து பாருங்கள், கலை சொற்களை பொறுத்துக. பொறுத்து ஆன்சர் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து பாருங்கள், கோனிக்கல் ஸ்டோன். குமிழிக்கல். ஸ்டோன்னால என்ன? கல்லுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா, குமிழிக்கல். மிசைல். மிசைல்னால் என்னப்பா? ஏவுகணை. காம்பினேஷன். காம்பினேஷன் புணர்ச்சி. ட்ரெஸரி கருவூலம். ஸோ இதுக்கான ஆன்சர் என்னப்பா? ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் வந்து சரி. 2, 4, 1, 3 தான் சரி. அடுத்து வந்து பாருங்கள், அடுத்ததுமே ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து எது வந்து சரியாக கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்ட்ரோம்னா என்னப்பா? ஸ்ட்ரோம்னா காற்று கிடையாது, புயல் தான் வரும். ஸ்ட்ரோம்னா புயல். சீ ப்ரீஸ் அப்படிங்கிறது என்ன? கடல் காற்று தான் வரும். ஸோ இதுவுமே தவறு தான். டெம்பெஸ்ட் அப்படிங்கிறது இதுவும் வந்து பெருங்காற்று. ஸோ இதுவுமே தவறு தான். லேண்ட் ப்ரீஸ்னால் என்ன? நிலக்காற்று. அப்போ இது சரியான இணை எது? லேண்ட் ப்ரீஸ். ஆப்ஷன் டி தான் வந்து சரியாக கொடுத்துருக்காங்க. சரி, நிலக்காற்று. சரிங்களா, அடுத்தது வந்து பாருங்கள், 17வது கேள்வி. பிறமொழி சொற்கள் கலந்த தொடரை கண்டறிக. பிறமொழி சொற்கள் வந்து கலந்து தொடர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து கரெக்டாக கேட்டிருக்காங்க. சரிங்களா, படித்து பாருங்கள். பிறமொழி சொற்கள் அப்படின்னா இல்லை என்ன? ஆங்கில சொற்கள் வரலாம். ஸோ பேச்சு வழக்கு எழுத்து விளக்குற மாதிரி வந்து நம்ம சொல்கிறது ஒன்றா இருக்கலாம், வர்றது ஒன்றா இருக்கலாம். சரிங்களா, ஸோ அந்த மாதிரி தான். 7 மின் விசிறிகள் உள்ளனர். 7 மின் விசிறிகள் உள்ளனர். ஸோ இது வந்து சரியான தமிழ் சொல் தான். அடுத்தது, அதிகாரிகள் உத்தரவு போட்டனர். அதிகாரிகள் உத்தரவு போட்டனர். ஸோ இது என்ன வரும்? அதிகாரிகள் ஆணையிட்டனர் அப்படின்னு தான் வரும். சரிங்களா, அடுத்தது, தங்கக்கட்டிகள் உள்ளனவா. தங்கக்கட்டிகள் உள்ளனவா. இது வந்து தமிழ் சொல் தான். எழுதுகோள்கள் வாங்கி வா. இதுவுமே சரியான தமிழ் சொல் தான். அப்போ பிறமொழி சொற்கள் கலந்த தொடர் எது அப்படின்னா அதிகாரிகள் உத்தரவு போட்டனர், ஆணையிட்டனர் அப்படின்னு தான் வரும். சரிங்களா, ஸோ இப்போ இங்கே ஆன்சர் எது வரும்? ஆப்ஷன் பி தான் வந்து சரி. 18வது கேள்வி வந்து பாருங்கள், பொருந்தாத சொல்லை காண்க. ஸோ இந்த டாபிக் வந்து நம்ம சிலபஸில் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த மாதிரி வேணால் உங்களுக்கு கொஷின்ஸ் 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்து பொருந்தாதது எது வேணால் கேட்கலாம். சரிங்களா, ஸோ அப்போ இதில் வந்து பாருங்கள், நம்ம 10th புத்தகத்தில் இருக்குது. இது 10th புத்தகத்தில் 8th புத்தகத்துல எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லும் பொருளும்ல அந்த தாவரங்கள் கொடுத்துருப்பாங்க. தாவரத்தை ஒரு தாவரம்னு எடுத்துட்டிங்கன்னா அதோட அடிவகையிலேருந்து மேலே இருக்கிற கிளை வகைகள் வரைக்கும் பழங்கள் கனிகள் எல்லாமே நம்ம தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா, ஸோ அதுலேருந்து தான் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இதில் வந்து பொருந்தாத சொல் எது? ஆன்சர் ஆப்ஷன் டி, சண்டு. சரிங்களா, ஸோ எந்த மற்றதுக்கெல்லாம் என்னென்ன ஒரே ஒரு காம்பினேஷன் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவை, போத்து, கொப்பு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிளை பிரிவுகளில் வர்றது. சரிங்க, இது எல்லாமே ஒன்றா கிளை பிரிவுகள். சண்டு அப்படிங்கிறது வந்து ஒரு வண்டோட பெயர் தான் வந்து சண்டுன்னு சொல்லுவோம். சரிங்களா, அப்போ இதில் வந்து பொருந்தாது வந்து சண்டு தான். 19வது கேள்வி வந்து பாருங்கள், எதிர்ச்சொற்கள் கொடுத்துருக்காங்க. சோம்பல். சோம்பல் என்னும் சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் என்ன? சோம்பல்னா என்ன சொல்லுங்கள்? சோம்பலுக்கு எது ஆப்போசிட் கேட்டிருக்காங்க. சோம்பல்னா என்ன? டயர்டாக இருக்குது. ஸோ அதுக்கு ஆப்போசிட்னா சுறுசுறுப்பு. ஆப்ஷன் சி, சுறுசுறுப்பு. 20வது கேள்வி, உதித்த. உதித்த என்ற சொல்லுக்கு உரிய எதிர்ச்சொல் என்ன? உதித்த, மறைந்த. ஆப்ஷன் சி, மறைந்த. 21, அணுகு. அணுகு என்பதன் எதிர்ச்சொல் என்ன? அணுகு, விலகு. ஆப்ஷன் பி, விலகு. 22வது கேள்வி வந்து பாருங்கள், பிரித்தெழுத கொடுத்துருக்காங்க. தோரண மேடை. தோரண மேடை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது எந்த சொல்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்க்கலாமா? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, தோரணம் கூட்டல் மேடை தான் தோரண மேடை. 23வது கேள்வி வந்து பாருங்கள், கீழ்கண்ட பத்தியை படித்து வினாக்குரிய சரியான விடையை காண்க. ஸோ இதுவுமே வந்து நம்மளுக்கு நியூ சிலபஸில் இருக்குது. கொடுக்கப்பட்ட பத்தியிலேருந்து வினாக்கள் கொடுப்பாங்கன்னு சொல்லி ஒரு டாபிக் இருக்குல்ல, அந்த டாப்பிக்கில் வரும். ஸோ படித்து பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு இந்த பேரா ஃபுல்லாக படிச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் ஆன்சர் பார்க்கலாம்.
உலக அறிவை நாம் பெறுவதற்கு பாடநூல்கள் மட்டும் போதாது, பல்வேறு துறை சார்ந்த நூல்களை தேடி படிக்க வேண்டும். அதற்கு துணை புரிவன நூலகங்களே ஆகும். நூலகங்கள் மாவட்ட நூலகம், கிளை நூலகம், ஊர்ப்புற நூலகம், பகுதி நேர நூலகம், தனியார் நூலகம் என பல வகை இருக்குது. சரிங்களா? ஆசியாவிலே 2வது மிகப்பெரிய நூலகம் வந்து சென்னையில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகம் ஆகும். இது தரைத்தளத்தோடு 8 அடுக்குகளை கொண்டது. இந்த அண்ணா நூற்றாண்டு நூலகம் வந்து எத்தனை தளம் இருக்குன்னா 8 அடுக்குகள் கொண்ட 8 தளங்கள் இருக்குது. இதன் பரப்பளவு 8 ஏக்கர் ஆகும். ஸோ இந்த அண்ணா நூற்றாண்டு நூலகத்தோட பரப்பளவு வந்து 8 ஏக்கர்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ பார்க்கலாமா? 23வது கேள்வி வந்து பாருங்கள். பல்வேறு துறை சார்ந்த நூல்கள் கிடைக்கும் இடம் எது? துறை சார்ந்த நூல்கள், எல்லா வகையான துறை சார்ந்த நூல்கள் கிடைக்கும் இடம் வந்து நூலகம். ஆப்ஷன் சி நூலகம். 24 கிராமங்களில் இயங்கும் நூலகங்கள் வகைகள் கொடுத்துருந்தாங்க. அதில் கிராமங்களில் இயங்குகிற நூலகத்தை என்ன சொல்லுவோன்னா ஊர்ப்புற நூலகம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஊர்ப்புற நூலகம் அப்படின்னு சொல்லுவோம். 25வது கேள்வி வந்து பாருங்கள். சென்னையில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் பரப்பளவு எவ்வளவு? சென்னையில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் பரப்பளவு எத்தனை ஏக்கர்? 8 ஏக்கர். ஆப்ஷன் பி 8 ஏக்கர். அண்ணா நூற்றாண்டு நூலகம் ஆசியாவின் 2வது பெரிய நூலகம். 2வது பெரிய நூலகம். சரியா? ஸோ அந்த ஒரு பேரை படிச்சிட்டோம்னா நம்ம இந்த 5 கொஸ்டின் நம்ம கையில் தான். சரிங்களா? 27 நூலகம் என்ற சொல்லை பிரிக்க கிடைப்பது எது? நூலகம் அப்படிங்கிற சொல்ல பிரித்தோம்னா நூல் கூட்டல் அகம், நூலகம். நூல் கூட்டல் அகம். அடுத்த கேள்வி பார்க்கலாமா? சரியானவற்றை எழுது. கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. கூற்று வந்து பாருங்கள். இந்திய தேசிய இராணுவ படை தலைவராக இருந்த தில்லான் இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள்தான் என்றார். சரிதான். காரணம், இந்திய தேசிய இராணுவத்திற்கு வலு சேர்த்த பெருமைக்குரியவர்கள் தமிழர்கள் தான். ஸோ அதனால தான் வந்து பார்த்தா இந்திய தேசிய இராணுவத்தின் இதயம் ஆத்மாவும் தமிழர்கள் தான் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கூற்று காரணம் இரண்டுமே சரியாக தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இதுக்கான ஆன்சர் என்னப்பா வரும்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ கூற்றுமும் சரி, காரணமும் சரி. 29வது கேள்வி வந்து பாருங்கள். பிழையற்ற தொடரை காண்க. சரிங்களா? பிழையற்ற தொடரை தெரிவு செய்க. அவள் அன்று தவறு. அவள் அல்ல, இதுவும் வராது. அவள் அல்லல், இது வரும். அவள் இல்லை, ஸோ இதுவும் வராது. சரிங்களா? அப்போ இதில் சரியாக எது கொடுத்துருக்காங்க? பிழையற்ற தொடர் எது? அவள் அல்லல். ஆப்ஷன் சி தான் வந்து சரி. அடுத்து வந்து பாருங்கள். 30வது கேள்வி. ஒருமை பன்மை பிழையை நீக்குக. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம், நம்ம சிலபஸில் இருக்குது, படித்து பாருங்கள். ஒருமை பன்மை பிழை கேட்டிருக்காங்க. மதியழகன் சூறாவளியின் போது தரைத்தளத்தில் தங்கியதால் தப்பினார்கள். ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மதி அழகன் ஒருத்தன் தான் இருக்கான், அவனை வந்து சூறாவளியின் போது தரைத்தளத்தில் வந்து தங்கியதுனால, அதாவது தங்கிட்டாங்க, அதனால் தப்பித்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? தப்பினார்கள் அப்படிங்கிறாங்க. ஸோ ஒருத்தர் தான், ஸோ தப்பினார்கள் வராது. அடுத்தது மதியழகன் சூறாவளியின் போது தரைத்தளத்தில் தங்கியதால் தப்பினான், இது வந்து சரி. மதியழகன் சூறாவளியின் போது தரைத்தளத்தில் தங்கியதால் தப்பின, இதுவும் வராது. தப்பியதும் வராது. இப்போ தப்பினான் மட்டும்தான் சரி. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி தான் வந்து சரி. 31வது கேள்வி வந்து பாருங்கள். சொல்லும் பொருளும். சரியான இணையை காண்க. சொல்லும் பொருளும்ல இங்கே ஒன்று மட்டும் சரியாக கொடுத்துருக்காங்க. ஸோ அது எதுன்னு கேட்டிருக்காங்க, பார்க்கலாமா? பரினா என்ன? குதிரை தான் வரும், யானை கொடுத்துருக்காங்க. கரி அப்படின்னா யானை வரும், குதிரை கொடுத்துருக்காங்க. கமுகுனா என்ன? பாக்கு, சரி. சிற்றில்னா என்ன? சிறு குகைன்னு கொடுத்துருக்காங்க, தப்பு. ஸோ சிற்றில்னா என்ன? சிறு குடில், சிறு வீடு. ஸோ அந்த மாதிரி தான் வரும், சிறு குகை வராது. அப்போ நம்ம சொல்லும் பொருளுமே வந்து பார்த்திங்கன்னா 6லேருந்து 12th வரைக்கும் ஃபுல்லாமே படிச்சிருக்கணும். உங்களுக்கு வந்து இன்கேஸ் வந்து பிடிஎஃப் மெட்டீரியல் தேவைப்பட்டுனா டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல் டீட்டெயில் நான் கொடுக்குறோம், நீங்கள் பிடிஎஃபாக கலெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம 6லேருந்து 12th வரைக்கும் சொல்லி பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுக, எதிர்ச்சொற்கள், இந்த மாதிரி சின்ன ஒவ்வொரு டாபிக் வைஸ் வந்து உங்களுக்கு ஃபுல்லாமே நம்ம கொடுத்துருவோம். நீங்கள் அதை மட்டும் ப்ரிப்பேர் பண்ண போது புக்கை ரெஃபர் பண்ண தேவையில்லை. சரிங்களா? ஸோ அப்போ இதில் வந்து சரியாக எது கொடுத்துருக்காங்க? கமுகுனா பாக்கு, சரிதான். அடுத்து வந்து பாருங்கள். 32வது கேள்வி. பிழை திருத்துதல். சரியான பதிலை காண்க. சரியான பதிலை காண்க. ஸோ இங்கே என்ன கொஷின்ஸ்னால் ஒரு கொடுத்துருக்காங்க. இந்த டாபிக் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான
ஒரு டாபிக் இது. சரிங்களா? ஸோ இதில் வந்து டீட்டெயிலாக நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஓர் எந்த இடத்துல வரும், ஒரு எந்த இடத்துல வரும்னு நான் சொல்கிறேன். சரிங்களா? கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு அப்படிங்கிற சொல்லுக்கு அடுத்து வர அந்த சொல்லோட முதல் எழுத்தை நீங்கள் பாருங்கள். சரிங்களா? ஸோ இப்போ இங்கே என்ன, நகரம் நா, அரசு ஆ. ஸோ இந்த முதல் எழுத்தை முதல்ல பாருங்கள். சரிங்களா? இந்த முதல் எழுத்து வந்து உயிரெழுத்தாக இருந்தால், உயிரெழுத்துனா என்ன, ஆ இ, அந்த உயிரெழுத்துக்களாக இருந்ததுன்னா ஸோ அதுக்கு முன்னாடி எந்த எழுத்து வரும்னா ஓர் எழுத்து வரும். சரிங்களா? உயிரெழுத்துக்கள் வந்ததுன்னா அந்த எழுத்துக்கு முன்னாடி ஓர் எழுத்து தான் வரும். அதே மாதிரி உயிர்மெய் எழுத்து வந்ததுன்னா, சரிங்களா, உயிர்மெய் எழுத்து வந்தது அப்படின்னா அந்த எழுத்துக்கு முன்னாடி ஒரு எழுத்து ஒரு வரும். சரிங்களா? ஓர் அப்படிங்கிறது வந்து உயிர் எழுத்துக்கு முன்னாடி வரும், ஒரு அப்படிங்கிறது வந்து உயிர்மெய் எழுத்துக்கு முன்னாடி வரும். சரிங்களா? ஸோ அப்போ இதில் சொல்லுங்கள், சரியான பதில் எது? ஓர் நகரம் அப்படிங்கிற வருமா? ஓர் நகரம் வராது. ஓர் நாள் அதுவும் வராது. ஒரு அரசு, ஒரு நகரம். சரிங்களா? ஸோ இப்போ இந்த நாளில் எது வந்து சரின்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். பார்க்கலாமா? ஆன்சர் ஆப்ஷன் டி தான் வந்து சரி. ஆப்ஷன் டி தான் வந்து சரி. அதாவது ஒரு நகரம், ஒரு நகரம்னு சொல்லலாம். ஓர் நகரம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஓர் நாள் அப்படின்னு வராது. ஒரு அரசுன்னு, ஒரு நகரம். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி தான் வந்து சரி. சரிங்களா? அதே அடுத்த கேள்வி வந்து பாருங்கள், சரியான விடையை காண்க. ஓர் ஊர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நம்ம சொன்னோம் உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் வந்ததுன்னா, உயிரெழுத்துக்கள் முன்னாடி இ ஓ அது முன்னாடி ஓர் வந்தது அப்படின்னா அதுதான் சரியானதுன்னு சொன்னோம். ஸோ ஆன்சர் பார்த்தாலே தெரிஞ்சிச்சு, டக்குன்னு ஆப்ஷன் ஏ நீங்கள் போட்டுக்கலாம். அதே வந்து இங்கே பாருங்கள், உயிரெழுத்துக்கு முன்னாடி வந்து ஒருன்னு வந்திருக்குது, இங்கே உயிரெழுத்துக்கு முன்னாடி ஒருன்னு வந்திருக்குது, இங்கே உயிர்மெய் எழுத்துக்கு முன்னாடி ஓர்னு வந்திருக்குது. சரிங்களா? ஓர் பள்ளி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதெல்லாமே தவறு தான். அப்போ நான் சொன்ன ஷார்ட்கட்டை கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. ஓர் அப்படின்னா என்ன, உயிரெழுத்து, ஒருனா உயிர்மெய் எழுத்து. ஸோ அதை ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா டக்குன்னு ஆன்சர் பண்ணிவிட்டு போயிடலாம். 34வது கேள்வி, சரியான தொடர் அமைப்பினை காண்க. சரியான தொடர் அமைப்பு பாருங்கள். தமிழர் பண்பாட்டில் தனித்த வாழை இலைக்கு இடம் உண்டு. தமிழர் வாழை இலைக்கு பண்பாட்டில் தனித்த இடம் உண்டு. தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. ஸோ இதுதான் சரி. டி ஆப்ஷன் பாருங்கள், தமிழர் வாழை பண்பாட்டில் தனித்த இலைக்கு இடம் உண்டு. ஸோ இதுவுமே தவறு தான். ஸோ ஆன்சர் என்னப்பா? ஆன்சர் ஆப்ஷன் சி தான் வந்து சரி. 35வது கேள்வி, பொருத்தமான பொருளை காண்க. சிலப்பதிகாரம் எப் வகை பாவில் அமைந்துள்ளது? சிலப்பதிகாரம் எல்லாமே வந்து என்ன பா வகையில் அமைந்துள்ளது? ஆன்சர் அகவட்பா. ஆன்சர் அகவட்பா. 36வது கேள்வி, வள்ளுவரும் தம் குரல் பாவடியால் வையத்தார் உள்ளுவதெல்லாம் அளந்தார் ஓர்ந்து என்று வள்ளுவரை புகழ்ந்தவர் யார்? வள்ளுவரும் தம் குரல் பாவடியால் வையத்தார் உள்ளுவதெல்லாம் அளந்தார் ஓர்ந்து அப்படின்னு சொல்லி வள்ளுவரை புகழ்ந்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. ஆன்சர் பரணர். ஆப்ஷன் பி பரணர். இது எல்லாமே திருக்குறள் சம்மந்தப்பட்ட கொஷினில் நம்ம நோட்ஸ் கொடுத்துருப்போம். 37, ஐம்பெரும் காப்பியம் என்னும் சொற்றொடரை தம் உரையில் குறிப்பிட்டவர் யார்? ஐம்பெரும் காப்பியம் அப்படிங்கிற தொடரை அவரோட உரையில் குறிப்பிட்டவர் யாருன்னு கேட்குறாங்க. ஸோ அவர் யார்? ஆன்சர் மயிலைநாதர். ஆப்ஷன் பி மயிலைநாதர். 38வது கேள்வி வந்து பாருங்கள், கார்காலத்தை பெரும் பொழுதாக கொண்ட நிலம் எதுன்னு கேட்டிருக்காங்க. நம்ம 10th தமிழ் புத்தகத்தில் இருக்கிற எல்லா பாடமுமே கண்டிப்பாக படிக்கணும். அதில் வர்ற அந்த சொல்லும் பொருளும் கண்டிப்பாக படிச்சிருக்கணும். அதே மாதிரி ஐந்திணைகளை பற்றி ஒரு பெரிய டேப்லேஷன் கொடுத்துருப்பாங்க, அதுவுமே நீங்கள் படிச்சிருக்கணும். சரிங்களா? அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த டேப்லேஷனில் ஐந்திணை மக்கள் என்னென்ன, அவங்க என்னென்ன தொழில் செஞ்சாங்க, அவங்களுக்கு பெயர்கள் என்னென்ன, அதே மாதிரி அதில் பூ வகை என்ன, ஊர் பெயர் என்ன, பெரும் பொழுது, சிறும் பொழுது, கடவுள் எல்லாமே ஒரே நீட்டாக அந்த ஒரு டேப்லேஷனில் கொடுத்துருப்பாங்க. அது கண்டிப்பாக படிச்சே ஆகணும். இந்த லாஸ்ட் டெஸ்ட்லேயே இந்த கார்காலத்தை பற்றி ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. அதுக்கான ஆன்சர் என்னப்பா? ஆன்சர் ஆப்ஷன் ஏ முல்லை நிலத்திற்குரிய பெரும் பொழுது இது வரும் கார்காலம். 39 வந்து பாருங்கள், கரம் பிடும்பை இல்லார். கரம் பிடும்பை இல்லார் இத்தொடரில் பொருள் என்னப்பா? ஒரு தொடர் கொடுத்துட்டாங்க திருக்குறள்லேருந்து, அதில் வந்து அதோட பொருள் கேட்டிருக்காங்க. கரம் பிடும்பை இல்லார் அப்படின்னா என்ன? பொருளை பதுக்கும் கையர். பொருளை பதுக்கும் கையர். 40வது கேள்வி வந்து பாருங்கள், குறில் நெடில் வேட்பாறு. ஸோ இதுவுமே நம்ம சிலபஸில் இருக்குது. சரிங்களா? சரியான இணை எது? கல் கால், கல்
கால். கல்னா என்னப்பா? கல், இளமையில் கல் நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ இளமையில் கல்னா என்ன? படி. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி தான். ஸோ கல்னா என்ன? படி. கால் அப்படிங்கிறது வந்து உடல் உறுப்பு. சரிங்களா? கால்னா உடல் உறுப்பு. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி தான் வந்து சரி. அடுத்தது வந்து பாருங்கள். ஸோ இதுவுமே வந்து ஒளி வேறுபாடு அறிந்து சரிங்களா? ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை காண்க. விதி வீதி. விதி வீதி. வீதினா என்னப்பா? வீதினா தெரு வரும். ஸோ இங்கேயும் தெரு, இங்கேயும் தெரு, இங்கேயும் தெரு இருக்குது. விதி விதினா என்ன? சட்டம். கனவு வராது, நாடக வகையும் வராது. ஸோ அப்போ என்ன? சட்டம். விதினா என்ன? சட்டம். வீதினா தெரு. ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் வந்து சரி. இந்த குறில் நெடில் வேறுபாடு, ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். 42வது கேள்வி வந்து பாருங்கள். இதுவுமே குறில் நெடில் வேறுபாடு. ஒளி வேறுபாடு அடைகிறது, குறில் நெடில் வேறுபாடு. ஸோ இதெல்லாமே நம்ம நியூ சிலபஸில் இருக்குது. குறில் நெடில் வேறுபாடு அறிக. நான் டேஷ் படிப்பேன், நான் டேஷ் பிடிப்பேன். நான் பாடம் படிப்பேன், நான் படம் பிடிப்பேன். கரெக்டா? ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் வந்து சரி. 43வது கேள்வி. வேங்கை என்பதன் இரு பொருள் தருக. வேங்கை. வேங்கைனா என்னப்பா? வேங்கைனா என்ன? மரம் வரும், புளியும் வரும். ஆன்சர் ஆப்ஷன் பி தான் வந்து சரி. வேங்கை மரம். வேங்கைனா புளின்னு இன்னொரு பெயர் இருக்குது. 44. ஸோ இதுலேருந்து வந்து பாருங்கள், கொஷின் ரொம்ப ஈஸியாக இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த சில நியூ சிலபஸ் மாற்றினது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நிறைய பேர் அங்கே ரொம்ப வருஷமாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இதெல்லாம் ரொம்ப ஈஸியான கொஷின்ஸ் அவங்களுக்கெல்லாம். சரிங்களா? நான் மட்டுமே தண்டனை ஏற்று நரகத்தை சேர்வேன் டேஷ் என் மக்கள் அனைவருக்கும் நலம் கிட்டும் ராமானுஜர். சரியான இணைப்பு சொல் கொண்டு நிரப்புக. அதனால், ஆனால், எனவே, ஏனெனில். ஸோ இந்த நாளில் எது வந்து அந்த டேஷ் அந்த கோடிட்ட இடத்துல வரும்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? படித்து பாருங்கள். நான் மட்டுமே தண்டனை ஏற்று நரகத்தை சேர்வேன், ஆனால் என் மக்கள் அனைவருக்கும் நலம் கிட்டும். சரிங்களா? ஆனால் மட்டும்தான் வரும். அதனால் அப்படின்னு வராது. சரிங்களா? அடுத்து வந்து பாருங்கள். எனவே அதுவும் வராது, ஏனெனிலும் வராது. சரிங்களா? ஆன்சர் ஆப்ஷன் பி தான் வந்து சரி. 45 வந்து பாருங்கள். நல்ல அறிவும் பண்பும் உடையவர்களுக்கு பணம் பணியால் டேஷ் இவை இல்லாதவர்க்கோ மோசமான எசமான். நல்ல அறிவும் பண்பும் உடையவர்களுக்கு பணம் பணியால், ஆனால் இவை இல்லாதவர்க்கோ மோசமான எசமான். ஸோ இதுக்குமே வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி தான், ஆனால் தான் வரும். சரிங்களா? ஸோ படித்து பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள். 46 வந்து பாருங்கள். சரியான வினாச்சொல்லை காண்க. சரியான வினாச்சொல்லை காண்க. விடையும் வரும், வினாவும் வரும். தொகைச்சொல் டேஷ் வகைப்படும். தொகைச்சொல் என்னன்னு சொல்லுவோம்? எத்தனை வகைப்படும் தான் கேட்போம். எத்துணை வராது, எவ்வளவும் வராது, என்ன அப்படின்னும் வராது. சரிங்களா? இப்போ தொகைச்சொற்கள் எத்தனை வகைப்படும் அப்படின்னு தான் கொஷின் நம்ம கேட்போம். அப்போ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் வந்து சரி. ஆன்சர்ஸ் பண்ணிட்டே வாங்க. ஸோ லாஸ்ட் கொஷின் உங்களுக்கான கொஷின் தான். 47. சரியான வினாச்சொல்லை காண்க. காசி நகரத்தின் பெருமையை கூறும் நூல் டேஷ். எது வருமா, எவ்வது வருமா, எதற்கு வருமா, ஏன் அப்படிங்கிறது வருமா? காசி நகரத்தின் பெருமையை கூறும் நூல் எது? ஆப்ஷன் ஏ தான் வந்து வரும். சரிங்களா? கூறும் நூல் எது அப்படின்னு தான் நம்ம கொஷின் கேட்போம். 48வது கேள்வி பாருங்கள். இருக்கு என்ற பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக. நம்ம பேச்சு வழக்கில் நம்ம ஒரு வார்த்தை சொல்கிறத எழுத்து வழக்கில் எழுதும்போது பிழை இல்லாமல் எழுதுவோம். சரிங்களா? ஸோ அப்போ இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம பேச்சு வழக்கை வந்து எழுத்து வழக்காக மாற்றும்போது என்ன சொல்லுவோம்? இருக்கிறது. ஆப்ஷன் சி இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லுவோம். இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம சொல்லும்போது இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கரெக்டாக? 49. இதுவும் வந்து பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு தான். எல்லாரும் வேகமாக எங்கே போகிறாங்க. எல்லாரும் வேகமாக எங்கே போகிறாங்க. ஸோ இது எழுத்து வழக்கில் நம்ம எப்படி எழுதுவோம்? ஆன்சர் ஆப்ஷன் பி. எல்லாரும் வேகமாக எங்கு போகிறார்கள். எல்லாரும் வேகமாக எங்கு போகிறார்கள் அப்படின்றத நம்ம சரியாக எழுதுவோம். நம்ம இதை பேசும்போது எப்படி சொல்ல, எல்லோரும் வேகமாக எங்கே போகிறாங்க அப்படின்னு தான் நம்ம கேட்குறோம் பேசும்போது. அதாவது வந்து நம்ம பேசுகிறது நம்ம ஒரு ஈஸியாக பேசுகிறோம், அதை வந்து எழுத்து வழக்கு எழுதும்போது பிழை இல்லாமல் எழுதுவோம். சரிங்களா? ஸோ அதுதான். தென் லாஸ்ட் கொஷின் வந்து பாருங்கள். ஸோ இது உங்களுக்கான கொஷின் தான். நிறுத்தற்குறிகள், அதாவது வந்து எந்த இடத்துல வந்து சரியான குறிகள் கொடுத்துருக்காங்க,
தமிழ் இயல் இசை நாடகம் என முத்தமிழாய் வளர்ந்தது. ஒரு தொடர் கொடுத்துட்டாங்க. இந்த தொடரில் நிறுத்தற்குறிகள் வந்து எந்தெந்த இடத்துல சரியாக வரும்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சரியான ஆன்சரும் நாங்கள் பின் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ இன்றைக்கான 50 கொஷின்ஸ் வந்து பார்த்துட்டோம். இந்த 50 கொஷினில் எத்தனை கொஷின்ஸ்க்கு வந்து கரெக்டாக ஆன்சர்ஸ் பண்ண முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் இருக்கிற 50 கொஷின்ஸ் வந்து நாளைக்கு பார்த்துக்கலாம். சரிங்களா? நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் ஸ்டடி மெட்டீரியலோட பிடிஎஃப் வந்து நம்ம ரொம்ப கம்மியான ப்ரைஸில் பிடிஎஃப் கொடுத்துட்ருக்கோம். தமிழ், ஜிஎஸ், கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே சேர்த்தியே. வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் கொடுத்துருக்க செக் பண்ணி பார்த்துக்குங்க. இப்போ நியூ டெஸ்ட் பேட்சும் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இன்னையிலேருந்து அட்மிஷன் போயிட்டுருக்கு. ஸோ இந்த மந்த் எண்டு வரைக்குமே வந்து உங்களுக்கு 1 வீக் டைம் இருக்குது. ஜாயின் பண்ணிக்கலாம். வெறும் 699 ருபீஸ் தான். இதில் வந்து மெட்டீரியல் எல்லாமே இன்க்ளூட் பண்ணி நாங்கள் கொடுக்குறோம். சரிங்களா? ஸோ ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.